அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய டைம் எத்தனடா மாலை வணக்கம். இன்னைக்கு காமெடியான ஒரு தகவல் தான் இருக்குது, வாங்க பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். தலையில் இருக்குது இல்லையா முடி, அதை 2 எடுத்து சாப்பாட்டில் போட்டுருங்க. කෙස් තියෙනවනේ දොළුවේ. ඕකට ඇදලා ගනිලා වැඩි ඕනේ කෙස් ගස් දෙකක්. කෙස් ගස් දෙකක් ඇදලා අරන් දාලා ඕකට හොඳට අනපල්ලා. අනලා ඔය බත් එක අරන් ගිහලා ගෑනිට පෙන්නලා. ஏக்கா அப்ப நாங்க முடிக்க எங்க போறது? அக்கா ஐடியா கொடுக்குற பேர்ல ஆளை காலி பண்ணல பாக்குது. முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு நாட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. சரி வாங்க அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காமெடியை பார்க்கறதுக்கு முன்னாடி சீரியஸாக பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நிறைய பேர் அக்காமா அடிக்கிறதுக்கு உதவி பண்ணுறீங்க இல்லையா? அட நாட்டில் ரொம்ப கஷ்டப்படுறான் ஃப்ரெண்டு, எப்படியாவது எடுத்து விட்டுருவோம், ஃப்ரெண்டு ஃபீல் ஆகிட்டீங்க ஏன்னா எடுத்து விடுறீங்க. ஆனால் இனி வர்ற காலம் சட்டம், இதை இந்த ஆர்டிக்கலை வாசிக்க தெரிஞ்சவங்க வாசித்து பாருங்கள். தெரியாதவங்களுக்கு நான் வாயாலையும் சொல்கிறேன். என்னென்னா இந்த சட்டம் என்ன தெரியுமா? இப்போதைய சட்டம், யார் இந்த நாட்டுக்குள்ளே ஒருத்தரை கொண்டு வராங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே பதிவு செய்யப்படும். இப்போ ஒரு கஃபீல் போய் வீசா அப்ளை பண்ணுறாரு, ஒருத்தருக்கு வீசா அப்ளை பண்ணுறாரு. இந்த வீசா யார் கொடுத்தாங்க, இந்த வீசாக்கு ஆள் யார் கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி ஜவசாத்தில் வரும். இப்போ இவங்க சொல்லுவாங்க இல்லையா, நான் ஏஜென்ட்டால் எடுக்கிறேன், எந்த ஏஜென்ட்டோடைய பேர் என்ன, பதிவு இலக்கம் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, இல்லை என்னுடைய தம்பி வீட்டு டிரைவர் எடுத்து கொடுக்குறாங்க, என்னுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்டு இல்லை ஒரு ஹத்தாமா இல்லை ஒரு டிரைவர் இல்லை தெரிஞ்ச ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாங்க, என்கிட்ட வேலை செய்கிறவங்க தான் அவங்களையும் எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய பத்தாக்கா, டெலிஃபோன் நம்பர், உங்களுடைய டீட்டெயில்ஸ், நாட்டில் உங்களுடைய அட்ரஸ், இன்க்ளூடிங் இனி வரும் வீசா அப்ளைகளுக்கு இன்க்ளூடிங் பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு தொழிலாளருக்கு பிரச்சனை, மனித வளத்துக்கான பொது ஆணையத்துக்கோ எம்பசிக்கோ இல்லை எங்கே போனாலுமே, போலீஸுக்கு போனாலுமே, யார் போனே எடுத்து விட்டது, யார் உங்களை ஏமாற்றி விட்டது, யார் வெளியில் அக்காம அடிக்கிறதுக்கு உங்களுக்கு காசு வாங்கி கொடுத்தது, யார் இதெல்லாம் செஞ்சீங்களோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் முதலாவது போகும். அடுத்தது ஒருவேளை சம்பளம் கொடுக்கல, இந்த மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனை, அக்காம அடிச்சுட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், இனிமேல் எம்பசிக்கு போனால் எம்பசியால் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை முதல்ல ட்ராவல் பேன் பண்ணுவாங்க, உங்களை பிளாக் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் காசு வாங்கிட்டு இந்த வீசா தாரா அப்படின்னு ஏமாற்றி இருந்தாலோ இல்லை வீசாக்கு வேலைக்கு ஆளை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கவனிப்பே இல்லை, அது எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, எடுத்து விட்டாச்சு பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க இல்லையா? இனி அனைவருடைய ட்ராவலும் பேன் செய்யப்படும். இவங்களுடைய பிரச்சனை முடிவடைந்து இவங்க எப்போ நாட்டுக்கு போகிறாங்களோ இல்லை இவங்க எப்போ கிளியர் ஆகுறாங்களோ அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து அன்னைக்கு தான் உங்களுடைய பிரச்சனையும் முடியும், நீங்களும் நாட்டுக்கு போக முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கும் பேண்ட், உங்களுக்கும் போக முடியாது. ஏன்னா இந்த நிறைய பேர் இந்த வீசா வர்த்தகத்தில் இறங்கி இப்போ பல பேரும் பல விதத்தில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சுட்டு போங்க, நல்ல வேலையை எடுத்து கொடுங்க. ஆனால் இப்போ வேலையே இருக்காது, கற்பனையிலே சிலவன் இங்கே பாரு உனக்கு இந்த இடத்துல வேலை இருக்குது, உனக்கு இவ்வளவு சம்பளம், இவ்வளவு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ரூம் இருக்குது, அங்கே இருக்கிறவனை ஆசை காட்டியே அவனோட இடத்த, வீட்டை, அவனோட நகையை, இருக்கிற வண்டியை விற்க வச்சு அந்த காசை புரிங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு வீசா கொடுக்குறேன், நாளன்னைக்கு வீசா கொடுக்குறேன், கடைசியில் ஏதாவது ஒரு காட்டில் கரையில் வீசா ஒன்று எடுத்து மெதுவாக அவன் தலையில் கட்டி விட்டுட்டு இங்கிட்ட ஆள் மாறிடுறது. அந்த கூத்து இனி நடக்காது. அதுக்குரிய ஆர்டிக்கல் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சிங்களத்துலேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, ரெண்டுலேயுமே நான் ஆர்டிக்கலை கொண்டாந்துருக்கிறேன். தமிழில் முன்னாடி போயிடுச்சு, சிங்களவங்களுக்காக இதை விட்டுருக்கிறேன், சிங்களவர்களும் பார்க்கட்டும்னு. தயவு செய்து ரொம்ப கவனம். இனிமேல் இந்த வீசா வர்த்தகத்தில் இறங்கி யாரெல்லாம் சிக்கி சின்னாபின்னமாக போகிறீங்கன்னு தெரியல. நீங்கள் யார் வீசா கொடுக்குறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இனிமேல் அந்த வீசா எடுக்கிற கஃபீல் உள்ளே என்டர் பண்ணணும். அதுதான் இப்போ வரப்போகிற புதிய சட்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எம்பசியில் போய் இன்னார் எனக்கு வீசா கொடுத்தா அவர் தான் இப்போ வீசா எடுத்துறதுக்கு உதவி செஞ்சது, இப்போ ஆளே காணும், டீட்டெயில்ஸே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே வீசா சென்டரில் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்களும் போக முடியாது, அவருடைய பிரச்சனை முடியாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ட்ராவல் பேன் சிஐடி மூலமாக பண்ணுவாங்க.
தயவு செய்து கவனமாக இருங்க விசா வர்த்தகர்களே. ஏமாற்ற நினச்சிங்கன்னா ஏமாந்து போகிறது நீங்கள் தான். சரி வாங்க இப்போ முக்கியமான தகவலை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆண்களாகிய நீங்கள் நாட்டிலேருந்து வரும்போது மனைவி இருந்தால் மனைவியோடது, மகள் இருந்தால் மகளோடது, இல்லைன்னா அம்மா 2 பேரும் இல்லை அம்மா தான் இருக்கிறாங்கன்னா அம்மாவோட முடி இருக்கு இல்லையா, தலைமுடியில் ஒரு எப்படியுமே 2 வருஷம் முடிகிற வரைக்கும் சில வீடுகளில் சாப்பாடு உங்களுக்கு வீட்டில் இருந்து தான் கொடுக்க போகிறாங்க. அதால் ஒரு 1/4 கிலோ முடியை சுருட்டிட்டு வாங்க. இல்லை லேடிஸ் சலூன் ஒன்றில் போய் சரி நல்ல நீட்டான முடியில் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ பார்சல் பண்ணிட்டு வாங்க. இந்த மேடம் சொன்ன என்னது சொல்கிறது, அதுக்கு புத்திமதி சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் யாருக்கு? பணிப்பெண்களுக்கு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதில்ல, ஆனால் இந்த மாதிரி சில முட்டாள்தனமான அறிவுரைகள் சொல்லக்கூடிய முட்டாள்களுக்கு நிறைய விளங்கப்படுத்தி ஆகணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, பணிப்பெண்களே உங்களுக்கு சாப்பாடு பழைய சாப்பாடு அல்லைன்னா அவங்க சாப்பிட்டு வச்ச சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடுகள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் தலையிலேருந்து 2 முடியை இழுத்து பிச்சு அதில் போட்டுட்டு பிசைஞ்சு விட்டுட்டு கொண்டு போய் கொடுத்து, மாமா இங்கே பாருங்கள் எனக்கு இதில் இந்த சாப்பாட்டில் முடியெல்லாம் இருக்குது, எனக்கு இந்த சாப்பாடு வேணாம், வேறு சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்கட்டுமா. அப்படி கேட்டால் அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, ஆஹா முடி இருக்கா, சாரிம்மா அப்படின்னு டஸ்ட்பினில் அதை தட்டி விட்டுட்டு உடனே கால் பண்ணி கேஎஃப்சியும் உங்களுக்கு பர்கரும் வாங்கி கொடுப்பாங்க. நல்லா சாப்பிடுங்க. இல்லை இன்னும் தெரியாம தான் கேட்குறேன். சாப்பாடு பிரச்சனைன்னா சரி, அது பெண்கள் முடியை இழுத்து கொடுக்கலாம். அப்போ ஆண்கள் என்ன செய்கிறது, அதே பெண்கள் மாதிரி தானே ஆண்களுக்கும் வீட்டு ஓட்டுநர்களுக்கு ஹாரிஸ்களுக்கும் சாப்பாடு அதை மாதிரி தானே கொடுக்குறாங்க. அப்போ ஆண்கள் எங்கே போகிறது, பக்கத்து வீட்டில் போய் இல்லை மாமாக்கிட்டே, மாமா 2 முடி கொடு மாமா, சாப்பாட்டில் போட்டு பேசஞ்சு உனக்கிட்டே கொடுக்குறேன்னு சொல்கிறதா? அறிவு இருந்தாலும் பிரச்சனை, அறிவு இல்லாட்டியும் பிரச்சனை. இதுக்கு தான் சொல்கிற, யார் அப்பா சொல்லுவார் அந்த அமைச்சர் அத்தாவுல்லா, லூஸுங்கிற இதுக்கு தான் லூஸுங்கிற அறிவில்லாத பேச்சு. முடி 2 எடுத்து பிச்சு கோட்டு கொடுத்தா அவங்க உடனே உங்களை ஐயோ சாரிம்மா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி போட்டுட்டு உங்களுக்கு கடையில் கேஎஃப்சி ஹம்பர்கர்மா வாங்கி தர போகிறாங்க. அதை சுனு அதமா விஷயம் எல்லாம் எக்கிலே அப்படின்ட்டு போவாங்க. இல்லாட்டி இதை மாயவி கித்தி சிபாலா ஹல்லிஜுவானுன்ட்டு போவாங்க. என்ன செய்ய முடியும் உங்களால்? இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான இந்த புத்திமதிகளை சொல்கிறத விட்டுட்டு, ஒன்று உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனையா, தூதரகம் இருக்குது, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இருக்குது, ஏஜென்ட் இருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நம்ம வந்திருக்கிறோம் வேலை செய்கிறதுக்கு. தெம்பாக வேலை செய்யணும்னா சாப்பாடு வேணும், அதே மாதிரி தொடர்ந்து வேலை செய்யணும்னா சம்பளம் வேணும், காலமெல்லாம் வேலை செய்யணும்னா நிம்மதி வேணும். இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல எதுக்காக இருக்கணும்? சாப்பாடு ஒழுங்காக கொடுக்கல, சம்பளமும் ஒழுங்காக கொடுக்கல, நிம்மதியும் இல்லை அப்படின்னா உடனே எம்பசிக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை ஏஜென்ட்டுக்கு சொல்லுங்கள், இல்லாட்டி வெளிநாட்டு வேலை வாய்ப்பகத்துக்கு சொல்லுங்கள். சொல்லி அங்கேருந்து வேறொரு இடம் மாறுங்க. 6 மாதத்துக்குள்ளே 3 வீடு உங்களுக்கு மாறலாம், ஆணோ பெண்ணோ. வீட்டுக்கு வாரீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த இடம் பிடிக்கலை, இந்த சாப்பாடு பிரச்சனையை நான் சொல்கிறேன், மற்ற பிரச்சனைகள் வேலை கூட அப்படி இப்படின்றது நான் நிறைய தடவை சொல்லி காட்டியிருக்கிறேன். என்னது காரணம், வேலை கூட எப்படி அதை சரி பண்ணி கொள்ளலாம்னு. ஆனால் இந்த சாப்பாடு பிரச்சனை, முக்கியமாக சாப்பாடு, சம்பளம், அதே மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாம். உங்களுக்கு 6 மாதத்துக்குள்ளே 3 வீடு மாத்திரத்துக்குரிய அவகாசம் இருக்குது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், அதே மாதிரி குவைத்துடைய தொழிலாளருக்கான மனித வளத்துக்கான பொது ஆணையகம் இருக்குது. அவங்க அதை உடனடியாக இந்த சட்டத்தை நிறைவேற்றியே இருக்கிறாங்க. 3 வீடுகள் மாறலாம் 6 மாதத்துக்குள்ளே. இந்த வாய்ப்பு இப்போதைக்கு வரைக்கும் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன செய்யணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை தான் எடுக்கணுமே தவிர இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை. அடுத்தது யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் உங்கள் முடியை பிச்சு போடுறீங்க. சாதாரணமாக இந்த நாட்டு பெண்கள் அவங்களுடைய முடிகள்லேருந்து, நகத்துலேருந்து, பல்லுலேருந்து, காதுலேருந்து, கண்ணுலேருந்து, மூக்குலேருந்து எல்லா உடம்புல உள்ள ஒவ்வொரு பாட்டையும் அங்கங்கே பிரித்து அதை அதுக்குன்னு தனியாக செலவழித்து மெயின்டைன் பண்ணுறவங்க. அவங்க நம்ம முடிக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களுக்கு. அடுத்தது வீடுகளில் கேமரா இருக்குது. இப்போ கேமராக்கள் இருக்கும்போது அவங்க ஒருவேளை கேமரா தெரியக்கூடிய இடத்துலையும் இருக்குது, தெரியாத இடத்துலையும் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க மெதுவாக அப்படியே ரகசியமாக எடுத்துக்க, அதுக்கும் பதில் கொடுத்துருந்தாங்க கேமராவெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது. சிங்களத்தில் இவங்களுடைய பேச்சை நான் போட்டிருக்கிறேன், சிங்களம் தெரிஞ்சவங்க கடைசியில் பார்த்துக்கோங்க. நேற்றைய தினம் கூட ஒரு வீடியோவில் சிங்கள சகோதரி பேசினதை போட்டு அது மிஸ் ஆகிடுச்சு. என்னுடைய வாய்ஸில் போட்டது தமிழில் போட்டதையும் நான் மிஸ் பண்ணி 2யுமே சிங்களத்தில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். என்ன செய்கிறது, எல்லாமே போச்சு, அதை விடுங்க. இப்போது
இவங்க இப்படி இந்த தலையை முடியை எடுத்து மெதுவாக போட்டு அதில் பிசைஞ்சு கொடுக்க சொல்கிறாங்க. சரி, ஒரு வேளை கேமரா சரியாக மூஞ்சிக்கு நேராகவே எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது பூ பவுச்சிலையோ அல்லது ஏதாவது ஒரு பவுல்ஸ்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஜன்னல்லையோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஒரு வேளை சரியாக நீங்கள் அதை செய்கிறது அப்படியே அவங்க காட்சியாக பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஒருவேளை அந்த வீடியோ ஃபுட்டேஜோட அவங்க இந்த முடியை போட்டு கொடுக்கறத எடுத்து, இது பாருங்கள் எங்கள் பசங்களுக்கு இதில் போட்டு கொடுக்குறாங்க, இங்கே பாருங்கள் இவங்க எங்களோட சாப்பாட்டுக்குள்ளே போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு உங்கள் பக்கமே திருப்பி கேஸ் போட்டால் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கள், என்ன பண்ண முடியும்? சில முட்டாள்கள் இந்த மாதிரி ஐடியாக்கள் கொடுக்குறன்ற பேரில் சிலர் செய்யக்கூடிய தவறுகளால் பாதிக்கப்பட போகிறது சக தொழிலாளர்கள் தான். அதால் சகோதரிகளே, வந்தமா வேலையை பார்த்துமா போனமான்றங்க. ஏதாவது ஐடியா கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் பிரயோஜனமான ஐடியா கொடுங்க. கடைசியில் எதுவுமே இல்லாத முட்டாள்தனமான ஐடியா கொடுக்காதீங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த அக்கா கிட்ட போய் நாங்கள் கேட்க போகிறோம், ஆம்பளைகளுக்கு என்ன வழி? இப்போ நீங்கள் பெண்களுக்கு வந்து சாப்பாட்டில் இப்படி போட்டு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன வழி? ஆண்களுக்கு என்ன வழி? நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு கிச்சனை விட்டு வெளியாகித்தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ ஆண்களுக்கு என்ன வழி? எங்கே போய் நாங்கள் அந்த முடியை தேடுறது? அதையும் நீங்களே சொல்லுங்கள், பார்க்கலாம். அதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கீங்கன்னு. தயவுசெய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான கதைகளை கேட்டு டிக்டாக்கள்லையும் ஃபேஸ்புக்கள்லையும் எதையாவது கேட்டு செஞ்சு மாட்டிக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இவங்களுடைய அந்த சிங்கள வீடியோ பதிவு வந்து முன்னாடி நான் போட்டிருக்கிறேன். சிங்களம் தெரிஞ்சவங்க அவங்க பாசையில் கேட்டு பாருங்கள். அவங்க சொல்கிறது வந்து என்னன்றது உங்களுக்கும் புரியும். කාටම හරි ඉතුරු කරපු කෑම මස් කටුත් එක්ක ඉතුරු ළමයි කාලා ඉතුරු වෙච්ච කෑම දුන්නොත්, එහෙම කෑම එකක් ආයේ කාට හරි දුන්නොත්, උඹලටත් මේ මට වගේ කෙස් තියනවා නේද ඔළුවේ? කෙස් තියනවා නේද ඔළුවේ? ඕකට ඇදලා ගනින්න වැඩි ඕනේ කෙස් ගස් දෙකක්. කෙස් ගස් දෙකක් ඇදලා අරන් දාලා ඕකට හොඳට අනපල්ලා. අනලා ওই බත් එක අරන් ගිහලා ගෑනිට පෙන්නලා කියපලා. ආරාබි කතා කරන්න පුළුවන් නේ. උඹලා රස්සාව කරන්නේ සිංහල භාෂාවත් එක්ක නෙවෙයිනේ, ආරාබි ගෑනුත් එක්ක නේද? ආරාබි කතා කරන්න පුළුවන් නේ. ගිහිල්ලා කියපලා අම්මා මේ බත් එක කන්න බෑ, මේක ඔයාම බලලා මට බත් ටිකක් වෙන දෙන්න පුළුවන් නම් වෙන බත් ටිකක් ලොකු මේ කියලා එහෙම කතා කරපල්ලා. ගෑනිට ලැජ්ජා වෙන විදිහට, දැනෙන විදිහට කතා කරලා කෑම ටිකක් ඉල්ලගෙන කාපල්ලා. අඬ දෙන ඉතුරු වෙලා දෙන බත් කන්න එපා. ගොඩක් ඔළුව පාවිච්චි කරපල්ලා. ඒ ගෑනු කරන වැරදි ඒ ගෑනුන්ට දැනෙන්න එහෙම කියලා දීලා, උඹලට රෙස්පෙක්ට් එකක් තියෙනවා, ඒ උඹ රටට රෙස්පෙක්ට් එකක් තියෙනවා, ඒක රැකගෙන රස්සාව කරන්න හැම වෙලාවෙම වග බලාගනින්න. ওই විදිහට අඬ දොඩ වැළපි කන්න එපා. මේ මං කියපු විදිහට එහෙම ගොඩක් ඔළුව පාවිච්චි කරපල්ලා. නැතුව මේ ගෑනුන්ට අපි නැතුව හැරෙන්නවත් බැරි බව දන්නවා. උඹලා සිංහල භාෂාවත් එක්ක රස්සාව නොකරන උඹලා ඉතුරු වෙච්ච කෑම කන්න එපා. දාපල්ලා උකට කෙස් හරි වැලි හරි මොන හරි කෙහෙමලක් විකල්පයක් තියෙනවනේ අනිවාර්යෙන්. ඒකෙන්ද එහෙම කරපල්ලා කන්න එපා. ඔහොම අඬන්න එපා, දොඩන්න එපා. වැරදුනාට කමන්නේ, පරදින්න එපා කියන එක තමයි මං ආයෙත් කියන්න ආවේ. තුනුරුවන්ගේ සරණයි හැමෝටම. පරිස්සමෙන් වැඩ කරපල්ලා හැමෝම. මේ හබිබ්තියෝ ටිකට කමෙන්ට් කීපයක් දැක්ක මම. මේ ඔයා කියන දේ හරිද? ගෙවල් වල කැමරා තියෙනවනේ කියන කතාව කමෙන්ට් කීපයක් දැක්කා. වෙන් වශයෙන් කරන්න වෙලාවක් නැති හින්දා මම ඔක්කොටම එකට වීඩියෝ එකක් කරන්න හිතුවා. ගොඩක්ම මේ කැමරා තියෙනවා. අපිට ඇත්තටම මොකුත් එහෙම කරන්න බෑ, දැනෙන්න කරන්න බෑ. හැබැයි මේක පාවිච්චි කරන්න කියන්නේ මම ඒකයි හැම වෙලාවෙම ඕක කෙස් ගස් දෙකක් ගලවලා අරදාගෙන කිව්වට පනාව ගෙනල්ලා පීරලා ගලවලා අරගෙන එහෙම නෙවෙයි. ඔළුව මෙහෙම අත ගන්න විදිහ. ඕක මේක පාවිච්චි කරන්න කියන්නේ ඒකයි. ඔළුව මෙහෙම අත ගන්න විදිහට කෙස් ගස් දෙක ඇදලා ගත්තා. ඒකට දාලා අනාගෙන කන විදිහට දැම්ම යනවා. ඉතින් එහෙම නොවෙන්න කැමරා තිබ්බට, එවුන්ට සල්ලි තිබ්බට, එවුන්ට කැමරා තිබ්බට අපිට මෙතනින් කරන්න පුළුවන් දේවල් ගොඩයි. මෙතනින් කරන්න පුළුවන් දේවල් ගොඩයි. ඉතින් හරියම විදිහට බැලුවොත් ඇත්තටම gedara ගෘහසේවිකාව කියන කෙනා එවුන්ට කොච්චර මොන දේවල් තිබුණත්, මේ අරාබිකරේ මිනිස්සුන්ට කොච්චර දේවල් තිබුණත් අපි එවුන්ට වඩා ඉන්නේ අඩියක් ඉස්සරහින්.
ඉතින් මේ උන්ට කොච්චර සල්ලි තිබුණත් උන් ඇවිල්ලා අපෙන් අහලා තමයි දෙයක් කරන්නේ. කුස්සියට ආවත් ගෙදර මැඩම් වුණත් අපෙන් මොනවා හරි අහලා තමයි කරන්නේ. ගොඩක් ගෙවල් වල හබීබ්තියෝ ඒක දන්නවා. ඉතින් මේ ඒක හින්දා මේක පාවිච්චි කරන්න කියන්නේ මම ඒකයි. දැන් අපේ මැඩම් මම වැඩ කරනවා බලාගෙන ඉන්නවා ගොඩක් වෙලාවට. ඉතින් මේ මට කියනවා ඊට පස්සේ මං පොඩි හිනාවක් දාලා ඉතින් මම මගේ වැඩේ කරනවා. කරාට එයා කියනවා මේ නීෂා ඇඟෙන් නෙමෙයිලු ඔයා වැඩ කරන්නේ. ඔයාට මහන්සියක් නැත්තේ ඔයා හැම නිතරම නිකන් වැඩක් නැතුව හිස් ඉන්නවා වගේ පේන්නේ. ඔයා ගොඩක් මේ ඔළුවට ඕන විදිහට ඔළුවෙන්ලු වැඩ කරන්නේ කියන කතාව. ඉතින් ඒකයි ඕක මේ කැමරා තියෙනවනේ අරවා මේවා ඌව ප්‍රශ්න කරගන්න එපා. ප්‍රශ්න කරගන්න එපා. මෙතන විතරයි ඕනේ. මෙතන විතරයි ඕනේ වැඩ කරන්න. ඉතින් මට ඔයාලට හැම එකම ඇඟිල්ලෙන් එන කියන්න බෑ. මේ කැමරා තිබ්බට බය වෙන්න එපා. කරන්න ඔළුව විතරයි කැමරාවට වඩා දේවල් මොලේට කරන්න පුළුවන්. ඉතින් ඒ ගැන තමයි මම මේ විශේෂයෙන් මේ වීඩියෝ එක මහන්සි වෙලා ඇවිල්ලා මම මේ කමෙන්ට් එක දැක්කා. මම ඒකයි ආයෙත් මේ වීඩියෝ එක කරන්න හිතුවේ විශේෂයෙන්. අපේ මැද පෙරදිග ඉන්න ගෘහ සේවිකාව කියන්නේ අපේ ඇත්තටම කියනවා නම් රටවිරුවා කියලා අපිට නම දාලා තියෙන්නේ රණවිරු වගේ රටවිරු වගේ නයන්නේ ටයන්නේ විතරයි වෙනස තියෙන්නේ. රණවිරුවා කියන කෙනාත් ගොඩක් පනිෂ්මන්ට් ගොඩක් එක්ක අපි වගේ තමයි. අපි කොච්චර වැඩ කෙරුවත් මැඩම්ට අපේ මූණේ හිනාව තියෙන්න ඕනේනේ. අන්න ඒ වගේ තමයි. ඉතින් මේ නයන්නයි ටයන්නයි විතරයි රටවිරුවා රණවිරුවා කියන එකේ වෙනස තියෙන්නේ. ඒ දීමනාම අපිට හම්බෙන්නේ නැති වුණාට අපි දෙගොල්ලම කරන්නේ එකම රස්සාව. ඉතින් රණවිරුවට වඩා අපි ගොඩක් ශක්තිමත්. එහෙම කියන්නත් හොඳ නෑ ඇත්තටම. ඉතින් දෙගොල්ලම එකම විදිහට ශක්තිමත්. ඉතින් මේ කැමරාවලට කරන්න බැරි ගොඩක් දේවල් මොලේට කරන්න පුළුවන්. ඉතින් ඌට වඩා තව ගොඩක් ඔළුව පාවිච්චි කරන්න මේ රස්සාවේදී. අපේ මැද පෙරදිග සේවය කරන කෝටියක් ආවොත් කෝටියටම පෙට්ටිත් එක්ක ලංකාවට යන්න ලැබෙන්න කියලා තමයි මගේ නම් ප්‍රාර්ථනාව. ගොඩක් අය අද ඉන්නවා හෙට නෑ එහෙම තත්ත්වයක් හින්දා විශේෂයෙන් ඒ ප්‍රාර්ථනාව හැමෝම කරන්න. ඉතින් මේ කැමරා තියෙන ඒවා ওই ගෙවල් වල මැඩම්ලගේ දුස්තකම් විශේෂයෙන් ඕව ප්‍රශ්න කරගන්න එපා. ඕව අපිට හදාගන්න පුළුවන් ඒවා. බැරිම තත්ත්වයක් තියෙනවා නම් ගෙවල් මාරු කරගන්න අරාබි කතා කරන්න දන්නේ නැති කවුරු හරි ඉන්නවා නම් අනිවාර්යෙන් ඉන්බොක්ස් මැසේජ් එකක් දාන්න නැත්නම් කමෙන්ට් එකක් දාන්න. මම අනිවාර්යෙන් ඉන්බොක්ස් එනවා දහසක් වැඩ තිබුණත්. අනිත් එක තමයි කෑම හදාගන්න මට ඔෆිස් එකේදී ගොඩක් අය හම්බ වුණා බර්ගර් එකක්වත් බැදගන්න දන්නේ නැති අය. ඉතින් මේ වීඩියෝ කරන්න තරම් මට වෙලාවක් නෑ කෑම හදන ඒව හැම එකක්ම. ඉතින් මේ අවස්ථාවක් ආපු හැටියේ මම ඔයාලට ඒවත් හැම එකක්ම අරන් එනවා මේ ඇප් එකට. ඉතින් මේ පුළුවන් උපරිම දේ මම කරනවා අපේ අය වෙනුවෙන්. ඉතින් මේ තියෙන හැමදේම ප්‍රශ්න කරගන්න එපා. අරාබි ගොඩක් දන්නේ නැති අය අලුතෙන් ආපු අය මේ වීඩියෝ එක දකිනවා නම් ඒගොල්ලෝ අනිවාර්යෙන් කමෙන්ට් එකක් දාන්න. පුළුවන් උපරිම දෙයක් වේ නම් නොකර ඉන්නේ නැහැ අනිවාර්යෙන් කරනවා. ඉතින් මේ කියන්න තියෙන්නේ ඔය තියෙන කිසිම දෙයක් ප්‍රශ්නයක් කරගන්න එපා. මේක හරියට පාවිච්චි කරන්න. නොදන්න දෙයක් නොතේරෙන දෙයක් ඒ වගේ තැන්වලදී අනිවාර්යෙන් කමෙන්ට් එකක් හරි නැත්නම් ඉන්බොක්ස් හරි එන්න මොනවා හරි දෙන්න පුළුවන් විකල්පයක් විසඳුමක් තියෙනවා නම් සිය දහසක් වැඩ තිබ්බත් අනිවාර්යයෙන්ම ආන්සර් කරන්න. ගොඩක් පරිස්සමෙන් වැඩ කරන්න. බුත්සරණයි හැමෝටම. හොඳ අදහස් දෙනවා වගේ ගොබ්බ අදහස් දෙනකොට තමයි ප්‍රශ්න තියෙන්නේ. ඉතින් අර චිප්තෝ சிங்கள வீடியோ கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் அப்படியோ சிங்கள மொழியிலேயே நான் பேசிட்டு போகிறேன். கடைசி வரைக்கும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலை. சரி, கடைசி வரைக்கும் பார்த்துருந்தா மறக்காமல் ஞாபகப்படுத்திட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது பிரச்சனை இருந்தால் தயவு செய்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி தவறான எந்த ஒரு முடிவுகளும் தவறான எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் ஈடுபடாதீங்க. ஏன்னா அது கடைசியில் உங்களுக்கே விபரீதமாக போய் முடியும் என்பதை தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் விசா வர்த்தகர்களே,
ரொம்ப கவனம். இதுக்கு பிறகு விசா நீங்கள் எடுத்து கொடுக்குறதா இருந்தால் ஒரிஜினல் விசா, அதே மாதிரி நல்ல வேலைகள் எல்லாமே சரியாக பார்த்து எடுத்து கொடுக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த தொழிலாளருக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தலையாய கடமையும் தலைமை பொறுப்பும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றத என்றைக்குமே மறந்துடாதீங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் இனி வரும் காலங்களில் இன்க்ளூட் ஆகும். அது எம்பசியாக இருந்தாலும் சரி, விசா சென்டராக இருந்தாலும் சரி. பி கேர்ஃபுல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்ற நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.